மாவீரன் தான் ரொம்ப கேவலமாக இருந்தது. புதுசாக இருக்க ஏலியன் வச்சு கொண்டு வராங்க, பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. கண்டென்ட் பொறுத்து எல்லாமே வந்து இப்போ ஹாலிவுட் பாலிவுட் தான் பார்க்குறாங்க. இப்போ தமிழில் ஒரு முயற்சி பார்த்தேன் ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருக்குது. எதிர்பார்க்கலாம் நிறையா. அது ஒரு விவசாயம் பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கோசம் பார்க்கலாம். ட்ரைலர் அதான் ஒரு விவசாயிக்கும் ஒரு ஏலியனுக்கு வந்து காப்பாற்றுற மாதிரியே ஒரு ஃபீல் தோணுது எனக்கு. மேபி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். பார்த்தேன் ப்ரோ. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஏலியன் வர சீன்லாம் நல்லா தான் இருக்குப்பா. ட்ரைலர் சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பராக இருக்குது. ஆனால் மாவீரன் படம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாவீரன் தான் ரொம்ப கேவலமாக இருந்தது. இது நல்லா இருந்ததுன்னா சயின்டிஃபிக் தான். ஏலியன் சயின்டிஃபிக் படம் தான். பார்த்தேன் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. இந்த கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் படம் வருது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேறு, புது கண்டென்ட் வேறு. கண்டிப்பாக வெற்றி அடைன்னு பார்க்குறேன், பார்ப்போம். சிவகார்த்திகேயன் பிடிக்கும், ஃபேன்லாம் இல்லை, பிடிக்கும். ஒரு ஏலியன் கான்செப்ட், இப்போ ஏலியன் சாப்டர் வச்சு எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து இப்போ ஹாலிவுட் பாலிவுட் தான் பார்க்குறாங்க. இப்போ தமிழில் ஒரு முயற்சி வெற்றி பெறணும். ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருந்தது, விஷுவல்ஸ் நல்லா இருந்தது, அந்த ஏலியன்லாம் சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரில் என்ன போச்சுன்னா விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் சேர்த்து அந்த ஃப்ரேமிங்லாம் நல்லா இருந்தது. ஏலியன் டிசைன் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும் தோணுது எனக்கு. ஆமாம் ப்ரோ, சிவகார்த்திகேயன் அது போட்டிருக்க எஃபர்ட் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது இல்லை அவங்களோட எஃபர்ட். அதுவும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் தானே. என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சல் இருக்காது. அதே மாதிரி ஆக்ஷனும் ஓகே. இப்போ புதுசாக இருக்க ஏலியன் வச்சு கொண்டு வராங்க, பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. கண்டென்ட் பொறுத்து யோகி பாபு தலைவன் ஜெயிலர்லேயே பிரிச்சுட்டான், எப்போதுமே பிரிக்கிறது தான். பார்ப்போம். இதுலேயும் எல்லாமே பார்த்துருக்கோம், ஆனால் அவ்வளோவா வந்து எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். ஏன்னா வந்துட்டு கூட இன்னொரு படம் வருது கேப்டன் மில்லர், அது கூட விடுறதுனால கொஞ்சம் ஓடுமான்றது டவுட்டு தான். சயின்டிஃபிக்காக பார்த்தா இந்த படத்தை பார்க்கலாம். கேப்டன் மில்லர் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஆக்ஷன் தான் ஃபுல்லாக. ஸோ அதனால் இது ஓடும் தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் லாஸ்ட் படத்தை விட இதில் நல்லா நடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் தாண்டி யோகி பாவோட காமெடி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக நல்லா பெட்டராக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுதான் அது சொல்ல முடியாது, அது பார்த்தா தான் தெரியும். அது எப்படின்னு தேட்டரில் பார்த்தா தெரியும். என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா இதுவரையும் தமிழ் ஃபில் இல்லாத ஒரு புதுசாக ஒரு ஃப்ளேமாக இருக்க மாதிரி ஏஆர் ரஹ்மான் நல்லா தான் போடுறது. நான் வெயிட் பண்ணுறேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். எப்படி சொல்ல, இது தமிழ் சினிமாவில் ஒரு எப்படி சொல்ல புதுசாக இருக்கும். இந்த படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பிராண்டு கொண்டு வரும். இது சிவகார்த்திகேயன் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அதில் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஃபிலிம்ல பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு பண்ணியிருந்தாருன்னு. ஏஆர் ரஹ்மான் அதில் அந்த ட்ரெய்லர் பிஜிஎம் பித்தனமாக இருந்தது, நல்லா இருந்தது. ட்ரெய்லர்ல நல்லா இருந்துச்சு, அதான் சொல்லுவேன். நான் படத்தில் வந்து நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி அதான் அவர் பண்ண அந்த இன்டர்நெட்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதான் பார்த்து நிற்கிறேன். இதுவும் அதே அளவுக்கு இது அந்த அளவுக்கு கூட இல்லை, அதோட பெரிய அளவுக்கு கொண்டு வந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும்னு தோணுது எனக்கு. நம்பிக்கை இருக்குது. ஹிட் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணுறேன். ஃபேமிலியோட போய் பார்ப்பேன். அப்படியே கேப்டன் மில்லர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ப்பேன். ஈகன்னு ரெண்டு படமும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட கேப்டன் மில்லர், ஃபேமிலியோட ஐலாண்ட்.